அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் உணர்த்தும் உண்மைகள். பகவான் விஷ்ணுவின் 10 அவதாரங்களுக்கும் மனித வாழ்வுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. இந்த 10 அவதாரங்களும் ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையை உணர்த்துவதாக உள்ளது. அந்த அவதாரங்களே மனிதர்களுக்கு பல்வேறு உண்மைகளை உணர்த்தக்கூடியவை. விஷ்ணுவின் 10 அவதாரங்களை பின்பற்றி மனிதன் உணர வேண்டிய உலக உண்மைகள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் நாம் காணலாம். முதலாவதாக மச்ச அவதாரம். தாயின் வயிற்றிலிருந்து இரத்தமோடு இரத்தமாய் நீந்தி வந்து பிறந்தது மீன், அதாவது மனிதர்களின் பிறப்பு நிகழும் முறை. ஒரு குழந்தை 3ஆம் மாதம் கவிழ்ந்து தலை தூக்கி பார்ப்பது ஆமை, அதாவது கூர்ம அவதாரம். 6ஆம் மாதம் குழந்தையாக தவழ்ந்து முட்டி போட்டு 4 கால்களில் நிற்பது பன்றி, இது வராக அவதாரம். நரசிம்ம அவதாரம். 8ஆம் மாதம் எழுந்து உட்கார்ந்து கையில் கிடைத்ததை கிழிப்பது நரசிம்மம். 1 வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமன அவதாரம். வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது பரசுராம அவதாரம். திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என கற்பு நிலையில் குடும்ப கடமையாற்றுவது ராம அவதாரம். இல்லறவாசியாய் உடன் பிறந்தோர், சுற்றத்தார், ஊர் உலகோர்க்கு கடமையாற்றுவது பலராம அவதாரம். முதுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது கிருஷ்ணவதாரம். இறைநிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள் எல்லாவற்றையும் காணும் அறிவின் முழுமையாம் முக்தி பெறுவது கல்கி அவதாரம். இப்படி ஒரு மனிதன் கருவில் தோன்றியது முதல் அவன் முக்தி பெறுவது வரை அவற்றை விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் அருமையாக உணர்த்துகிறது. மேலும் ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.